நாங்கள் இன்றைக்கி ஃப்ரைடே எங்களோட வீட்டில் என்னென்ன கறி செய்ய போகிறோண்டு வாங்க பார்ப்போம் என்ன சமையல்ன்றத. நாங்கள் எலபட்டு வச்சு ஒரு நெத்தலியும் போட்டு ஒரு சுண்டலும் பீஃப் வந்து பெரட்டி எடுக்க போகிறோம். பீன்ஸை வந்து ஃப்ரை பண்ணி கிழங்கு முட்டையும் வச்சு ஒரு பால் கறி உண்டு கோகனட் ரைஸும் செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம் எப்படி செய்கிறேன்ட்டு. நாங்கள் கிழங்கையும் முட்டையும் அவிச்செடுத்திக்கிறோம். இப்போ அதை ஒரு சைடில் வச்சுட்டு பீன்ஸை எப்படி பொரிச்செடுக்கிறேன்னு வாங்க பார்ப்போம். ஆயில் ஒரு 3 கரண்டி போல் சேர்த்துக்கொள்வோம். 2 3 கடுகு 1/4 கரண்டி, உளுவரிசி 1/4 கரண்டி, வெங்காயம் சின்ன வெங்காயம் உண்டு, பச்சை மிளகாய் இப்படி கீறி எடுத்துக்கிறோம், கம்ப கருவேப்பிலை, ஒரு 2 வெள்ளைப்பூடு சிறுசு அரிஞ்சு எடுத்துக்கிறோம், ஒரு தக்காளி பழம், நல்லா பொரிஞ்சு கொண்டிருக்குது. இதுக்கு நாங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். உப்பு கொஞ்சம் இதில் சேர்த்துக்கொள்ள போகிறோம். இது மாதிரி நாங்கள் சீரு போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு நீங்கள் உப்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நல்லா வதங்கட்டும். மஞ்சள் தூள் 1/4 கரண்டி, மிளகுத்தூள் 1/4 கரண்டி சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி நாங்கள் மூடி வச்சு வதங்கினோடனே உங்களுக்கு பார்த்துக்கிறேன். இப்போ எங்களோட பீன்ஸ் கறி நல்லா வதங்கிட்டு இப்போ நாங்கள் இதுக்கு திக்கான கோகோனட் மில்க் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ள போகிறோம். உப்பெல்லாம் போதுமானு பார்த்துக்கோங்க. உப்பெல்லாம் கணக்காய்க்குது. இது நல்லா வத்தி அப்படியே பெரட்டினாப்பில் வரக்குள்ள நாங்கள் இதை ஆஃப் பண்ணிடணும். அழகான பீன்ஸ் கறி ரெடி ஆகிட்டு 2 கரண்டி ஆயில் சேர்த்திக்கிறோம். கொஞ்சம் கடுகு ஒரு 1/4 கரண்டி, 1/4 கரண்டி உளுவரிசி, ஒரு சின்ன வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், கம்ப கருவேப்பிலை, சின்னதை கட் பண்ணின 3 வெள்ளைப்பூடு, சின்ன தக்காளி பழம் உண்டு, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நாங்கள் உப்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு உருளைக்கிழங்கு எக்கையும் இதிலே சேர்த்துக்கொள்வோம். இந்த மசாலா சாமானும் என்னென்ன மசாலா போட்டு ஓடி பார்க்குறேன். வந்து மஞ்சள் தூள் 1/4 கரண்டி, மல்லித்தூள் 1/4 கரண்டி, சில்லி பவுடர் 1/2 கரண்டி, மிளகுத்தூள் 1/4 கரண்டி, கிழங்க வெட்டி சேர்த்துக்கொள்வோம். இந்த மாதிரி ரவுண்டா அதோட இப்படி ஒரு பரட்டிட்டு நாங்கள் அவிச்செடுத்த எக்கையும் ஒரு 2 கீர் போட்டு இதிலேயே போட்டுக்கொள்வோம். நாங்கள் எக்கையும் சேர்த்துக்கொள்வோம். இது வித்தியாசமான கிழங்கு கறி வந்து உங்களோட வீட்டில் நீங்கள்
பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து நல்லா பெரட்டுங்க. கொஞ்சம் அப்படியே பொரியட்டும். கொஞ்சம் வதங்கின மாதிரி நல்லா உப்பெல்லாம் பிடிச்சி, உப்பு போதாட்டி நீங்கள் திருப்பியும் உப்பு சேர்த்துக்கோங்க. வதங்கின போகிறவங்களுக்கு திருப்பி நாங்கள் என்ன சேர்க்கணுன்றத பார்க்குறேன். உருளைக்கிழங்கும் முட்டையும் நல்லா இப்போ பொரிஞ்சிட்டு உப்பும் கொஞ்சம் நாங்கள் சேர்த்துக்கொண்டோம். இப்போ இதில் வந்து நாங்கள் 2 கரண்டி தயிருக்கு கோகோனட் மில்கை போட்டு நல்லா க்ரீமாக அடித்து எடுத்துக்கிறோம். அதை சேர்த்துக்கொள்ளுங்க. இதை நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரும் வரைக்கும் நீங்கள் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க. என்னோட டேஸ்டியான உருளைக்கிழங்கு முட்டை கறி ரெடி ஆகிட்டு, இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இடியாப்பத்துக்கு பிட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்ல கெரமல் பேக்கெட்டை இதில் போட்டு 6 கரண்டி மில்க் பவுடரும் சீனியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சுண்டுக்கோப்பை 6 சுண்டுக்கோப்பையால் தண்ணி போட்டு எடுத்துக்கிறோம். இதை நாங்கள் காய்ச்சி எடுத்துக்கொள்வோம். நாங்கள் இறைச்சி வதக்கல் ஒன்று செய்ய போகிறோம். பிரட்டி எடுக்கிறேன்னு சொல்கிறேன், வதக்கி எடுக்கிறேன். இப்போ இதுக்கு நாங்கள் 3 கரண்டி கோகோனட் ஆயில் சேர்த்துக்கொள்வோம். 3 கரண்டி கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறோம். ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 5 வெள்ளைப்பூடு பல்லு நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, ரொம்ப ஒரு காய் வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய தக்காளி பழமும் சேர்த்துக்கோங்க. உப்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி இறைச்சி நாங்கள் வெட்டி எடுத்துக்கிறோம். இதுக்கு மஞ்சளும் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு இதில் சேர்க்க போகிறோம். இது கொஞ்சம் நல்லா இப்போ பொரிஞ்சு வந்துட்டு, அதோட நாங்கள் பிரட்டி வச்ச இந்த இறைச்சியை சேர்த்துக்கொள்வோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க வேகிறதுக்கு. இதை பிரட்டி நாங்கள் ஒரு 6 விசில் அடிச்சதுக்கு பிறகு பார்ப்போம். இப்போ எங்களோட இறைச்சி கறியை பார்ப்போம். நல்லா வெந்துட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கிறோம். நாங்கள் இதுக்கு கொஞ்சம் அடுப்பை கூட்டி வச்சுட்டு கொஞ்சம் பிரட்டிட்டு பட்டர் பவுடர் 2 கரண்டி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2, ரவுண்டாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்த பிறகு சோஸ் ஒரு கரண்டி ஊற்றி பிரட்டி எடுத்தால் எங்களோட இறைச்சி பிரட்டலும் ரெடி ஆகிடும். இப்போ நாங்கள் இதுக்கு சோஸ் 2 கரண்டி போல் சேர்த்துக்கொள்வோம். நாங்கள் இந்த எலபட்டுவும் நெத்தலியும் வச்சு எப்படி ஒரு சுண்டல் செய்கிறேன்னு தான் காட்ட போகிற வித்தியாசமான. இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்கிறோம். கோகோனட் ஆயில் 2 கரண்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கு வந்து நாங்கள் கழுகி வச்ச நெத்தலி வந்து ஒரு 50 கிராம்ஸ் போல் கழுகி எடுத்துக்கிறோம். அதை இதில் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். நாங்கள் இந்த கப்புக்கு தேங்காவும் ஒரு பெரிய வெங்காயம், வெள்ளைப்பூடு 2 பல்லு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம், மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் மாதிரி 2லையும் சேர்த்து நல்லா நாங்கள் இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். தண்ணி போடவான, தண்ணி ஏதும் போட்டுறல.
எங்களை நெத்தலி பொருந்திட்டு அதுக்கே நாங்கள் இந்த கழுவி வச்ச எலபட்டுக்கவையும் சேர்த்துக்கொள்வோம். அதில் உப்பும் சேர்த்திக்கிறதுனால இதுக்கு நீங்கள் சாடையை உப்பு சேர்த்துக்கோங்க. காய்ச்சிட்டு நாங்கள் தேவையில்லா சேர்த்துக்கொள்வோம். இது நல்லா இப்போ கொஞ்சம் வதங்கி வேகணும். கொஞ்சம் மஞ்சள் சாடை உப்பும் சேர்த்துக்கணும். மஞ்சள் தூள் நாங்கள் அதுலேயும் சேர்த்திக்கிறோம். எங்களோட பட்டுக்காவு நெத்தலியும் நல்லா வதங்கிட்டு இப்போ நாங்கள் அரைச்சி வச்ச கொக்கனட் எல்லாம் இதில் சேர்த்துக்கொள்வோம். இது மாதிரி அரைச்ச கொக்கனட்டு நாங்கள் இதில் சேர்க்குற சாமியில் நான் உங்களுக்கு எங்களோட வித்தியாசமான சுண்டல் ரெடி ஆகிட்டு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து டேஸ்ட்டை சொல்லுங்கள். கோகோனட் ரைஸ், இறைச்சி பிரட்டல், முட்டையும் கிழங்கும் வச்சு ஒரு பால் கறி, இலபட்டுவும் நெத்தலியும் போட்டு சுண்டல், போஞ்சி பொரியல்.